வணக்கம் ஹலோ தோலா. இன்னைக்கு நம்ம சேனல்ல நேபாள் இஷ்யூவை பத்தின வீடியோ தான் பார்க்க போறோம். நெப்போ கிட்ஸ், நெப்போ பேபி, ஸ்டாப் நெப்போட்டிசம். என்ன இவன் ஏதோ உளறான்னு பாக்குறீங்களா? ஏன்னா நம்மளுக்கு தான் உலக அரசியலை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் டைம் இல்லைல்ல. எல்லாருமே சொல்ல நம்மள சில பேருக்கு நேபாளில் இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியும். இன்னும் சிலருக்கு என்ன இஷ்யூன்னு ஒரு தலையான ஒரு காரணங்கள் மட்டும் நம்மளுக்கு தெரியும். இன்னும் சில பேருக்கு நேபாள் இஷ்யூவா, நேபாள் என்ன நடக்குது அப்படி கூட தெரியாத அளவுக்கு நம்மள சில பேர் இருக்கும். ஸோ இவங்க 3 பேருக்குமே டீட்டெயில்டா நேபாள் என்னதான் நடக்குது அதை பத்தின வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நேபாளில் ஒட்டுமொத்த நாடே பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. டீனேஜர்ஸ் மட்டும் போராட்டமா ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் இன்னைக்கு கலவரமா வெடிச்சிட்டு இருக்கு. இந்த விஷயம் டீனேஜர்ஸ் நம்மளுக்கு எத்தனை பேருக்கு இதை தெரியும்? தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவன் உரிமைக்கு ஒரு பிரச்சனை வந்தா அவன் ஒட்டுமொத்த நாட்டை பத்த வைக்கிறான், நம்மால் இங்க சிகரெட்டை பத்த வச்சுன்னு இருக்கான். அவன் போராட்டத்தை கையில் எடுக்கிறான், நம்மால் இங்க போதையும் பொழுதுபோக்கையும் கையில் எடுத்துட்டு இருக்கான். நேபாளில் இப்போ ஜென்சி, அதாவது 14 இயர்ஸ்லேருந்து ஒரு 25 இயர்ஸ்குள்ளே இருக்க பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அது கலவரமாக வெடிச்சிட்டு இருக்கு. நம்மளை பொறுத்தவரையும் அந்த போராட்டம் எதுக்குன்னா சோஷியல் மீடியாவில் பேன் பண்ணிட்டாங்க. அதனால பசங்க இப்போ கொந்தளிச்சு பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அதுதான் இல்லை. அந்த போராட்டத்துக்குள்ள எவ்வளோ பெரிய ஒரு அரசியல் இருக்கு, அதை தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் நம்மளுக்கு இருக்கு. ஸோ அதை தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நேபாள்ன்றது ஒரு ஏழ்மையான ஒரு நாடு. அதோட பாப்புலேஷன் பார்த்தோன்னா இப்போ நம்ம இந்தியாவில் ஒரு ஸ்டேட் எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கோ அந்த அளவு தான். இன்னும் கொஞ்சம் சொல்ல போனால் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 8 கோடி பாப்புலேஷன் இருக்குன்னா அங்கே ஒரு 3 கோடி, அவ்வளோதான். அவ்வளோ ஒரு சின்ன நாடு. அங்கே பார்த்தோன்னா நேபாளோட ஒரு 40% இன்கம் ஃபாரின் கரன்சி, ஃபாரின்ல இருந்து கிடைக்குது. எப்படின்னா அந்த நேபாள் நாட்டில் இருக்க இளைஞர்களுக்கு அங்கே சரியான ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. அதனால அவங்க நாட்டை விட்டு வெளியே அது வேலை செஞ்சு பொழைச்சி நாட்டுக்கு அவங்க காசு அனுப்புறாங்க. நம்ம பார்த்துருப்போம், மெட்ரோ ஒர்க் ஆகட்டும் இல்லை செக்யூரிட்டியா இருக்கட்டும், எல்லாருமே நம்ம நேபாளிஸ் நிறைய பேரை பார்த்துருப்போம். எதுக்கு இப்போ இந்த போராட்டம் வெடிச்சதுன்னு பார்த்தோம்னா, கொஞ்ச நாள் முன்னாடி நேபாள் கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போடுறாங்க. என்னன்னா இந்த டீனேஜர்ஸ்லாம் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக இருக்க சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லலாம் நிறைய கருத்துக்களை வெளியிடுறாங்க. ஃபேக் ஐடியிலேருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக வருது. இது நாங்கள் எப்படி ஸ்டாப் பண்ண போகிறோம்னா, இருக்கிற எல்லா சோஷியல் மீடியா கம்பெனிக்கிட்ட எல்லாம் போயிட்டு ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. என்னன்னா இதுக்கப்புறம் எந்த ஒரு போஸ்ட் வெளியே வந்தாலுமே சரி, வர போஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக இருக்கா அப்படி இருந்தால் நீங்கள் அதை தடை பண்ணணும். அதை யார் போடுறாங்க அந்த ஃபுல் டேட்டா நீங்கள் தரணும். உங்கள் கம்பெனியை எங்கள் நேபாள் கவர்மெண்ட் கூட நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் போடுறாங்க. இதுக்கு டிக்டாக் அந்த மாதிரி ஒரு 4-5 ஆப் அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டு நாங்கள் ஓகே எல்லா டேட்டா உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் ட்விட்டர், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட், ஷேர்சாட் அந்த மாதிரி 26 கம்பெனி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இல்லை நாங்கள் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தரமாட்டோம், அதெல்லாம் யூசரோட ப்ரைவசி அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதெல்லாம் நாங்கள் தரமாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க தரப்புலேருந்து சொல்கிறாங்க. உடனே நேபாள் கவர்மெண்ட் என்ன பண்ணால் அந்த 26 ஆப்பையும் ஒரே நாளில் பேன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பசங்களாம் இந்த போராட்டத்துக்கு வராங்க. ஆனா விஷயம் என்னன்னா, இந்த ஆப்பை பேன் பண்ணதால அப்படின்னு இந்த பிரச்சனை அவங்க எடுத்தது ஒரு சின்ன ஒரு சாக்கு, அவ்வளவுதான். ஏன்னா எப்படா ஏதாவது ஒரு காரணம் கிடைக்கும், நான் எப்படா தெருவுக்கு போராடுவேன்னு வெயிட் பண்ணி இந்த பசங்க. ஏன்னா நேபாளை பொறுத்தவரையும் அங்க இருக்க பசங்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு இல்லை. அவங்களோட உச்சக்கட்ட கோபமே என்னமா இருக்குன்னா, நேபாளில் ஊழல் தலை விரிச்சு ஆடுது. அரசியல் தலைவர்கள்லாம் இருக்காங்களே, அந்த பொலிட்டீஷியன்ஸோட வாரிசுகள் எப்படி இருக்காங்கன்னா, லக்ஸரியஸான காரு, வீடு, பார்ட்டி, அதுன்னு அவனுங்க மட்டும் அவ்வளோ லக்ஸூரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துனுக்கானுங்க. நான் அங்கங்கே போய் கஷ்டப்பட்டு கொட்டுறேன், என் வரி பணத்தை வச்சு தானே நீங்கள் நாட்டை ஆட்சி நடத்துறீங்க, நாங்கள் இந்த நிலைமையில இருக்கோம். ஆனால் அரசியல் வாரிசுகள், அரசியல் தலைவர்கள் அவங்க மட்டும் நல்லா இருக்காங்களே, அது ஒரு காரணம். இன்னொன்று இந்த சோஷியல் மீடியா பேன் பண்ணது, இந்த வாரிசு அரசியல், இன்னொன்று ஊழலுக்கு எதிராக. இந்த மாதிரி ஒரு 3 காரணத்தை வச்சு இப்போ பசங்க போராட்டத்தை வெடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதை தான் அந்த நேபாள டீனேஜர்ஸ் அந்த நெப்போ கிட், நெப்போ பேபி, ஸ்டாப் நெப்போட்டிசம், அந்த அரசியல் தலைவர்களோட வாரிசை டேக் பண்ணி இந்த ஹேஷ்டேகை அவங்க ட்ரெண்ட் பண்ணாங்க. நீங்கள் இப்போ பேன் பண்ண ஆப்லாம் கூட எடுத்து விட்டுடலாம். எங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, அந்த கோடெல்லாம் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து வான்ற மாதிரி எங்களோட ஃபுல் அரசியலமைப்பே மாறணும். அரசியல் தலைவர்கள் எல்லாமே பதவி ராஜினாமா பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. KP சர்மா ஒலி அவர் தான் இப்போ பிரதமர். அவரோட ராஜினாமா கடிதத்தை எடுத்துட்டு போயிட்டு ஜனாதிபதி கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்து 2 மணி நேரத்துல ஜனாதிபதியும் பதவி ராஜினாமா பண்ணிட்டாரு. இப்படி பிரதமர் ஒரு சைடு, ஜனாதிபதி ஒரு சைடு, இப்படி இவங்க மட்டும் இல்லாம ராணுவத்துறை, அப்புறம் ஃபினான்ஸ் மினிஸ்டர்னு சொல்லிட்டு எல்லாருமே பதவியை ராஜினாமா பண்ணி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ ஊழல் பண்ணிட்டு நீங்க எங்க போய் ஒளிறீங்க, நீங்க இருக்கிற இடம் பார்லிமெண்ட் தரேன்னு சொல்லிட்டு
பார்லிமெண்ட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக போகிறாங்க. போயிட்டு அடிச்சு நொறுக்கி அப்புறம் முன்னாள் பிரதமர் அவரை தேடி போகும்போது அவங்க வீட்டை வந்து கொளுத்துனதுல முன்னாள் பிரதமரோட ஒய்ஃப் வந்து உள்ளேயே தீயிலே எரிஞ்சு இறந்துட்டாங்க அப்படின்ற சோக கதையை வந்து நம்ம கேட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டரை வந்து ரோட்ல ஓட ஓட அடிச்சு அந்த மாதிரி வீடியோலாம் பார்த்தோம். இப்படி எல்லாருமே பதவி ராஜினாமா செஞ்சுட்டாங்க. இப்போ இவங்களோட அடுத்த கட்ட கோரிக்கை என்னவா இருக்குன்னா, அரசியல் தலைவர்கள்லாம் போகணும், நாங்கள் சொல்கிறவங்க தான் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு. உள்ள நாட்டுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை இருக்கும் போது இந்த டீனேஜர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக கவர்மெண்ட் இருக்குது. ஆனால் ஒரு குரல் அந்த டீனேஜர்ஸ்க்காக வெளியே வருது. அவர் யாருன்னா வந்து நேபாளத்தோட தலைநகர் காட்மண்டோட மேயர். அவர் பேர் என்னன்னா பாலேந்திர ஷா. அவருக்கு வந்து ஒரு 40 வயசு ஆகுது. இவர் வந்து என்ன ஒரு போஸ்ட் போடுறாருன்னா வந்து அன்னைக்கு ஃபேஸ்புக்கில், என்னால் வயசு காரணமாக அந்த போராட்டத்தில் வந்து என்னால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. ஆனால் கவர்மெண்ட்டு கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு என்ன வேணுன்றதை செஞ்சு கொடுக்கணும், முதல்ல செவி சாட்சி கேட்கணும், அவங்களுக்கு ஆதரவா வந்து பேசுறாரு. இவரை பத்தி சொல்லணும்னா இவர் ஒரு அரசியல்வாதி மட்டும் கிடையாது, இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ரேப் சிங்கர். ரேப்னா சினிமா பாடல்கள் மாதிரி இல்லாம கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா, கவர்மெண்ட் வந்து பீப்புளுக்கு அகேன்ஸ்டா என்னென்ன ஊழல்கள்லாம் பண்றாங்க அதெல்லாம் வெளியே கொண்டு வந்து ஒரு ரேப்பா பாடுற ஒரு ஆள் தான் இவரு. ஸோ இவர் என்ன பண்றாங்க, பசங்க வந்து போயிட்டு தலைவா இட்ஸ் டைம் டு லீட், ஏன்னா நீங்க தான் இப்போ நம்ம நாட்டை வந்து வழி கொண்டு போகணும், நீங்க வந்து பிரதமர் ஆயிடுங்க அப்படின்ற மாதிரி கோரிக்கையை வந்து பசங்க வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இஷ்யூ. வெளியே வந்து பார்க்கும்போது எல்லாருமே ஈஸியா சொல்லி முடிச்சுட்டு போயிடுறாங்க. என்னன்னா அங்க சோசியல் மீடியா வந்து பேன் பண்ணிட்டாங்க, பசங்களால தான் இன்டர்நெட்டு சேட்டு வீடியோ கால் எல்லாமே இருக்க முடியாது, அதனால வந்து இறங்கி போராடுறாங்கன்னு தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல, இது வந்து ஊடகங்கள் வேணும் அப்படின்னு கேட்கிற ஒரு போராட்டம் கிடையாது. இது ஊழலுக்கு எதிரான போராட்டம், உழைப்புக்கான போராட்டம், வாரிசு அரசியலுக்கு எதிரான போராட்டம். ஏன்னா உள்ள இது இவ்வளவு விஷயம் இருக்கு. இது மூலமா 3 விஷயம் தெளிவா தெரியுது. கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வெறுப்பு பேச்சை தடுக்கிறோம், கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு வெறுப்பு பேச்சு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்றதுக்காக தான் நாங்க சோசியல் மீடியால பேன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க. ஆனா இது மூலமா என்ன தெரிய வருதுன்னா, அவங்க பண்ற ஊழல் எதுவுமே வெளியே வரக்கூடாதுன்றதுக்காக தான் இதை பண்ணியிருக்காங்கன்னு நல்லா தெரியுது. 2வது விஷயம் என்னன்னா, இந்த 2K கிட்ஸ், நம்ம பாஷையில சொல்ல போனா இவங்க எல்லாருமே ஊதாரியத்தனமானவங்க இல்லை. நம்ம கேட்டோம்னா அந்த 2K கிட்ஸா, அவன் என்ன பண்ணுவான், ரீல்ஸ் பண்ணின்னு சேட் பண்ணின்னு அந்த மாதிரி தான் இருப்பான், வேலைக்கு அமிச்சா வேலை வெட்டிக்கு போக மாட்டான்ற கருத்து இருக்கு. ஆனால் ஒரு டீனேஜர் நினச்சா ஒட்டுமொத்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்க முடியும். என்ன வேணா பண்ணுவோம் நாங்கள் டீனேஜர் நினச்சான்றதை வந்து நம்ம நேபாள் டீனேஜர்ஸ் வந்து காமிச்சிருக்காங்க. விஷயம் என்னன்னா, அவங்க கையில் வந்து எந்த ஆப்புமே இல்லை, அவங்க VPN யூஸ் பண்ணி தான் இந்த அப்டேட்லாம் விட்டுருக்காங்க. நேபாளில் அப்படின்னா இப்போ நம்ம கிட்ட எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மும் இருக்கு. ஸோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம சப்போர்ட்டை வந்து இங்கேருந்து நம்ம பாசிட்டிவாக நம்ம கொடுக்கலாம். அந்த வீடியோக்குள்ளெல்லாம் போயிட்டு கமெண்ட்ஸை பார்த்தோன்னா வந்து நம்ம ஆளுங்க எப்படி கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இதே நிலைமையில தான் இந்தியாலேயும் இருக்கு, சேம் இஷ்யூ தான், இந்த மாதிரி பிரச்சனை எப்போ இந்தியாக்குள்ளே வரப்போகுதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, கவலையே படாதீங்க, அங்க அந்த மாதிரி பிரச்சனையே வரக்கூடாதுன்றதுக்காக தான் அவங்க சோஷியல் மீடியாலாம் பேன் பண்ணாங்க. நம்ம ஆளுங்க அப்படி இல்லை, நம்ம தெளிவா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கு தான் இருக்கிற எல்லா டாஸ்மாக்கும் திறந்து வச்சுட்டேடா, அப்புறம் எப்படி இந்த மாதிரி போராட்டங்கள்லாம் வரப்போகுது, அங்க ஊழல் தலைவிரிச்சாடுனா இங்க டாஸ்மாக் தலைவிரிச்சாடினுக்கு. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இந்தியாவில் வர வாய்ப்பு இல்லை, யாரும் பயப்பட வேண்டாம். இப்போ உங்களுக்கு இது வந்து ஒரு மேலோட்டமான ஒரு காரணமும் இல்லாம உள்ள இவ்வளோ அரசியல் இருக்கு அப்படின்ற காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது மாதிரி நிறைய பேர் வந்து நேபாள் என்ன நடக்குதுன்னே தெரியாம இருக்காங்க. அந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.